நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. இந்தியா நியூசிலாந்து அணிகளுக்கு இடையிலான T20 உலகக்கோப்பை இறுதிப் போட்டி இன்று நடைபெறும் நிலையில் போட்டி குறித்து சென்னை ரசிகர்கள் என்ன எதிர்பார்க்கின்றனர் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். கண்டிப்பாக ஒரு நெயில் பிட்டர் மேட்சாக தான் இருக்கும்னு கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல ட்ரீட்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். நம்ம பவுலிங் நல்லா இருக்குது. பும்ரா தான் நம்ம நேஷனல் ட்ரெஷர்னு எல்லாம் சொல்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி மட்டும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பேட்டிங் சொல்லவே வேணாம், பேட்டிங் டெப்த்து டீப்பாக இருக்குது. அதனால் ஒரு ஹை ஸ்கோரிங் மேட்சாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அகமதாபாத்தில் வேறு நடக்குது, அதனால கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்தியா தான் ஜெயிக்கும் கண்டிப்பாக. அதேமாதிரி சஞ்சு சாம்சங் ஃபார்மில் இருக்கார். அபிஷேக் சர்மா ஃபார்முக்கு வரணும். கேப்டன் சூரியகுமார் யாதவும் அடித்தா சூப்பராக இருக்கும். போன மேட்ச்சில் வந்து நம்ம ஒரு ஹை ஸ்கோரிங்கே பண்ணியிருந்தோம். ஒரு 250 ஒரு நல்ல ஸ்கோர் தான். அது பண்ணியிருந்துமே நம்ம கிட்ட போய் தான் ஒரு 7 ரனில் தான் நம்ம வின் பண்ணோம். அது எப்படி பார்க்குறீங்க? இந்த மேட்ச் எந்த அளவுக்கு நமக்கு என்னென்ன பண்ணணும்? அகமதாபாத் பெரிய கிரவுண்டு, அதனால ஸ்கோர் ஒரு 200-210 கிட்ட தான் வரும். நம்ம பவுலிங் ஒழுங்காக போட்டால் ஈஸியாக ஜெயிக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும், செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்தியா நியூசிலாந்து நல்லா தான் ஆடுறாங்க ரெண்டு டீமும். ஸோ ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டு வந்திருக்காங்க. இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸோட ஜெயிக்கிற வேண்டிய கேமில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. நியூசிலாண்டும் சேம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. அதேமாதிரி நாளைக்கு ரொம்ப கேம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கும். டார்கெட் வேணால் கொஞ்சம் நிறைய போகலாம். மேட் என்ட்ரி சூப்பராக பவுலிங் போடுறாரு. அதேமாதிரி எல்லோரும் நியூசிலாந்து ஃபுல்லாகவே பவுலிங் சூப்பராக போடுறாங்க. பேட்டிங்லேயும் சரி அவங்க நல்லா தான் ஆடுறாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்கும். ஆனால் இந்தியா எப்படியா ஜெயிச்சிருவாங்க, நாங்கள் கான்ஃபிடென்ட்டாக. வந்து பவுலிங் லைன் அப் தான். அந்த ஆர்டர் சேஞ்ச் பண்ணாவே முக்கால்வாசி இது இதாகணும். அப்படியே வந்து லைக் நம்ம ஹர்திக் பாண்டியா நல்லாவே பண்ணுறாரு. ஃபஸ்ட்டு வந்து இப்போ இங்கிலாந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே வந்து 1 ரன் தான் கொடுத்துருந்தாரு. நல்ல எக்கனாமி வந்து வச்சுருந்தாரு. ஆனால் வந்து அதே டைம் வந்து இப்போ ஹர்ஷிப் சிங் வந்தார். அவர் வந்து ஃபஸ்ட் ஓவர்லேயே 13 ஓவர்ஸ் கிட்ட விட்டார். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஸோ வந்து ஸ்டார்டிங்கே ப்ரெஷரைஸ் பண்ணணும் நியூசிலாண்டை. அவங்கள வந்து டாமினேட் பண்ணால் தான் நம்மளால் கொஞ்சம் வாய்ப்புகள் நிறையவே டிஃப்ரென்ஸ் நம்மளால் வின் பண்ண முடியும். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.